அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926 ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது டைமென்ஷன் சொல்லக்கூடிய இந்த குரூப் செஷனில் கடைசி டூலாக இருக்கக்கூடிய இந்த பெரிமீட்டர் டைமென்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்கெட்சு, எடிட்டிங்ஸ் டூல், மாடிஃபை டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த டூலை வச்சு நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல டைரெக்டாக இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த பெரிமீட்டர். ஸோ இதோடைய டைமென்ஷன் என்ன இருக்குது, அதாவது கர்வ் டைமென்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து இங்கே நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது ஒரு எப்படி நம்ம இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம பண்ண போகிறோம் சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்கும் தெரியும், ஒரு ஸ்கெட்சு நம்ம வந்து ட்ரா பண்ணுறது முக்கியம் இல்லை, ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்குரிய நோக்கம் என்ன, டைரெக்டாக நமக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம கண்ட்ரோலுக்கு தேவையாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் ஆகணும், டிராயிங் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஸ்கெட்சை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம டைமென்ஷன் டூல்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸை எப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த டீட்டெயில். ஸோ கடைசியாக வரும்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா த ஸ்கெட்ச் இஸ் த ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். ஸோ இது தான் கடைசியாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு டிஃபிகல்ட்டான ட்ராயிங்கை வரதாலும் சரி, ஸோ இந்த ரிசல்ட் தான் கடைசியாக வரணும். இது எப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பெரிமீட்டர்னா என்ன, ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த சிம்பிளை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல நான் ஒரு ரஃப் ஆர்ட்டு நான் ஒரு ட்ரா பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ரஃப் ஆர்ட்டு ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இந்த லைன் இருக்கக்கூடிய வேல்யூவை ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த இடத்த நான் ஏன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த BCD. அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த பெரிமீட்டர் டைமென்ஷன் சொல்லக்கூடிய வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் AB + C + D. ஸோ இஸ் ஈக்குவல் டு அந்த கிடைக்கிற அந்த வேல்யூ தான் இந்த பெரிமீட்டர் வேல்யூ. ஸோ இது தான் இதனுடைய முக்கியமான பெரிமீட்டர் டைமென்ஷன். ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரஃப் ஆர்ட்டு நான் ஒரு 2 பேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஆப்டிமைஸ் கர்வ் பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மாடல் 2 வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ரஃப் ஆர்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ எப்படி ஒரு ஸ்டார்டிங் NSCAD நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருப்போமோ, அப்போது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி செக்ஷன் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொசிஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து டைமென்ஷனை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஆனால் நமக்கு இது ஃபஸ்ட்டு எப்படி தெரியணும், ஒரு டிஃபால்ட்டாக நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நம்மளே கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா நமக்கு இதே ஆப்ஷன் மேலே ஆப்டிமைஸ் கர்வ்னு கொடுத்து நம்ம ஏற்கனவே ஆப்டிமைஸ் கர்வ் சொல்லக்கூடிய இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம ஆப்டிமைஸ் கர்வ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கெட்சை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறோம்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டூல்ஸ் என்ன இருக்குது, லாஸ்ட்டாக இருக்க டூல்ஸ் இருக்குது, இந்த பெரிமீட்டர் டூல். இப்போ இது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரெக்டாங்கிள் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இந்த இடத்துல ஸ்கெட்சை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல நான் ரஃப் ஆர்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுடைய டைமென்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ, ஈஸியான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம். ஸோ 50. இந்த இடத்துல நான் வந்து ஒரு 100 கொடுக்கும். ஸோ 100. ஸோ இதை நீங்கள் ரஃப் ஆர்ட்டு நீங்கள் தெரியும். அப்போ நம்ம இந்த பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல 100, 50 சொல்லி நம்ம ஒரு ரஃப் ஆர்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனில் நம்ம டைமென்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரஃப் ஆர்ட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த லைனுடைய ஒட்டுமொத்த லென்த் என்ன, டோட்டலுடைய லென்த் வந்து கால்குலேட் பண்ணோம். இந்த லைன் நமக்கு தெரியும், ஒரு நூலை வச்சு நம்ம இந்த இடத்துல பாயிண்டை வச்சு நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த எண்டு வரை கொண்டு வந்தோம்னா ஸோ அதோடைய டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்குது நம்ம இது பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இப்போ இந்த இடத்துல பெரிமீட்டர் டைமென்ஷன் இருக்குது. ஸோ பெரிமீட்டர் ஓப்பன் பண்ண உடனே இதில் ரெண்டே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஒன்று கர்வ், இன்னொன்று டைமென்ஷன். நம்ம கர்வ் சொல்லும்போது எந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ அதோட டைமென்ஷன் காட்டுது. அடுத்தது ஒரு டிஸ்டன்ஸை நம்ம இங்கே வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வரும். நமக்கு சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண உடனே இந்த லைன் இங்கே 100 வந்து, அடுத்தது இந்த இடத்துல 50 செலக்ட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டு பாருங்க 150. அடுத்தது இங்கே ஒரு 100, 250, இந்த 300. அப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய லைன் என்ன இருக்குது, இது வந்து ஒரு ஆர்க்குடைய லென்த் எவ்வளவு. ஸோ இதை மாதிரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் கால்குலேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அதனுடைய ஒரு மெத்தட். இப்போ நான் ஒரு ரஃப் ஆர்ட் ஒரு வேல்யூ கொடுத்து நான் அப்ளை கொடுக்குறேன். இந்த இடத்துல எரர் ஆகும். ஸோ இதே மாதிரி தான். அப்போ இது என்னென்னா ஜஸ்ட்டு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி நம்ம சர்க்கிள்லேயே இதே மாதிரி பார்க்கலாம். ரஃப் ஆர்ட்டு இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் எவ்வளவு, இந்த டயமீட்டரையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டயமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஸோ இதோடைய இந்த வேல்யூ எவ்வளவு, ஸோ இதோடைய ரேபிட் டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த 39.
ஸோ இதோடைய சுற்றளவு என்ன இதை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு ஆர்க்குக்கு ஒரு பாயிண்ட் வச்சு பெர்சன்டேஜ் பார்த்துருப்போம், எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கலாம். ஸோ அந்த பெர்சன்டேஜை ஒரு வேல்யூவாக கொடுக்கலாம், இல்லை பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிமீட்டர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ளைனாக இருக்கட்டும், இதை நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணலாமா பார்க்கலாம். பெரிமீட்டர் ஸோ இது மட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இந்த இருக்கக்கூடிய மற்ற டூல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளைனில் மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி, ஸோ இவ்வளவு தான் இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பெரிமீட்டர் டைமென்ஷன். அப்போ நமக்கு தெரியும், அப்போ எந்த ஒரு இதையும் இருந்தாலும் அந்த லைனை நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த பெரிமீட்டர். அப்போ இந்த பெரிமீட்டர்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம எல்லா டூல்ஸும் பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய கர்வ் டூல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபைல், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரிப்பட்ட ஸ்கெட்ச், ட்ரா டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே மாடிஃபை டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் நிறைய டூல்ஸ் இங்கே பார்த்துருப்போம் அடிஷ்னலாக. ஸோ இங்கே இருக்கக்கூடியது எடிட்டில் நம்ம ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்கக்கூடிய நிறைய டூல்ஸ் பார்த்துருப்போம். அப்போ இது வரைக்கும் ஒரு ஸ்கெட்சை நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் தான் பார்த்துருப்போம். ஒரு ஸ்கெட்சை இன்னைக்கு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் என்ன இருக்குது. ஸோ அது அதோட சேர்ந்து இந்த ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப் கன்ஸ்ட்ரெயின் மாதிரி. ஸோ அது ஒரு மெயின் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூவை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஒரு டிராயிங்கை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி டூல்ஸை யூஸ் பண்ணணும் தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கரெக்டாக இதை ட்ரா பண்ணி கரெக்டாக எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் நம்ம டோட்டலாக பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ப்ரொஃபைலில் லைன் அண்ட் ஆர்க். அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் இப்போ நம்ம பார்க்கல, இதை கம்பைன் பண்ணி இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெட்சை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு மெத்தட். அப்போ நமக்கு தெரியும், இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின், இது எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. அப்போ ஒரு பாயிண்ட்டை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதால இதுக்கு ஒரு ஆரிஜின் தேவை. எப்படி நம்ம ஆட்டோகேட்ல எப்படி நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிராஃப் எப்படி நம்ம செட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்கு. அப்போ நமக்கு எது ஒரு லைன் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் அதை நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். எக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, ஒய் வேல்யூ எவ்வளவு இருக்கு. ஸோ இதை பொறுத்த இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ இதே மாடலை இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்னா ரஃபாட்டு நான் வைக்க போறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ரஃப் வச்சுட்டேன்னா, ஸோ வச்சுட்டு நீங்க கீபோர்டில் சி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க டைரக்டா இந்த ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயினை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்க பாருங்க, டைரக்டா இந்த ஸ்கெட்ச் நீட் டு கன்ஸ்ட்ரெயின் வரும். அப்போ காரணம் என்னன்னா, இந்த பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. கன்ஸ்ட்ரெயின் ஆக காரணம் நமக்கு பாயிண்ட் கொடுக்கல. இப்போ இதே ரேபிட் டைமென்ஷன் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் இருந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு எக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது. இப்போ டைரக்டா பாருங்க, the sketch need one constraint, ஒரு constraint தேவை இருக்குது. அப்போ என்ன, இங்க இருந்து y வேல்யூ. ஸோ அப்போ y வேல்யூ எவ்வளோ இருக்குது. இப்போ பாருங்க, y வேல்யூ கொடுத்த உடனே டைரக்டா இங்க ஒரு மெசேஜ் வந்துடும், the sketch is fully constrained. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு ஸ்கெட்சை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்றோமோ, ஸோ அதை பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம எப்படி, அதாவது எப்படி நமக்கு கண்டுபிடிக்கணும், எப்படி கன்ஸ்ட்ரெயின் ஆயிருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு பாயிண்டை நமக்கு செட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே, நான் மாடல் 2ல இதை நான் ஸ்கெட்சை செலக்ட் பண்றேன். இந்த ஸ்கெட்சை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்குது, இந்த மாடலை நான் ஃபினிஷ் கொடுக்க. ஓகே, இந்த ஃபினிஷ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதே மாடல் நான் இங்கே ஓப்பன் பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் இதே பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் ரஃப் ஆட்டு ஒரு இடத்துல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், the sketch is fully constrained with ஆட்டோ டைமென்ஷன். அதாவது ஒரு டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாருங்க, இதே பாயிண்ட் தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். எப்படி நமக்கு இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, ஸோ ஒய் வேல்யூ என்ன இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கோமா. ஸோ இதை நீங்கள் திருப்பி இதே பாயிண்ட்டை நீங்கள் வேல்யூ கொடுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல 100 கொடுங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. இதே மாதிரி இந்த இடத்துல 100 கொடுத்த உடனே இந்த டைமென்ஷன் இங்கே வேல்யூ பாருங்க, கரெக்டாக என்ன ஆகும்னு பாருங்க. the sketch is the fully constrained. ஆட்டோ வரல. ஏன்னா ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு வீக் டைமென்ஷன். இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணனால ஸ்ட்ராங் டைமென்ஷனாக மாறிடும். ஸோ இதுதான் அதனுடைய விஷயம். அப்போ ரெண்டுக்குள்ள விஷயம் என்னன்னா, அப்போ நமக்கு நார்மலாக தெரியதா இருந்துன்னா கண்டிப்பாக அது என்னன்னு படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் படிக்கணும். ஸோ ரஃபாக தான் நம்ம படிக்கணும். ஸோ இதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம எப்படி பண்ணிட்டோமா, ஸோ அதே மாதிரி தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைன். இந்த லைனை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இதே மாதிரி ரஃப் ஆட்டு நான் ஒரு லென்த் நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணுறதா இருந்தோம்னா டேரெக்டாக இப்போ ஸ்கெட்ச் பாருங்க, இந்த ஸ்கெட்ச் நீட் 3 கன்ஸ்ட்ரெயின். நீங்கள் சி வச்ச உடனே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் ஷேப்பாக இருக்கு. அந்த ப்ரௌன் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட்ல இதே மாதிரி ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ இது எதை அடையாளப்படுத்தும்னா இன்னும் கன்ஸ்ட்ரெயின் ஆகலைன்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரெயின் ஆயிட்டுனா டோட்டலி கிரீன் கலர்ல வரும். இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்
இங்கேருந்து ஆர்ஜின்லேருந்து எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, நீங்கள் எக்ஸ் வேல்யூ கொடுத்த உடனே கன்சிடர் ஆகாது. ஸோ இன்னும் எரர் தான் காட்டும். அதாவது எக்ஸில் வந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி தெரியுதா எக்ஸில், ஸோ அது கிளியர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் வேல்யூ எவ்வளவு இன்னும் கொடுப்போம். ஸோ ஒய் வேல்யூ கொடுத்த உடனே இங்கே வந்து ஒரு சேஞ்ச் பாருங்க, ஒரு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டை தொடர்ந்து ஒரு லைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, அப்படின்னாலும் ஏன் இன்னும் கன்ஸ்டன் ஆகும்? அப்போ இந்த கன்ஸ்டன் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இதே மாதிரி இதே பாயிண்ட்டை நீங்கள் இங்கேருந்து ஆர்ஜின் பாயிண்ட்டையும் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ் வேல்யூவும் கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ஈஸியாக வந்துட்டா. ஸோ இதே மாதிரி இங்கே கொடுக்கலாம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு வேல்யூ வேணும். இந்த டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு லென்த்தாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து முக்கியமான இல்லாத ஒரு லென்த்து, அதாவது நம்ம தப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆயிரும். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்க இந்த லைன் கொடுத்தோன்னு வந்துட்டா. ஸோ இது வந்து ஈஸியாக டைமென்ஷன் ஆகிட்டு. இப்போ இதே பாயிண்ட்டை ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி வந்து இந்த லைனை வந்து கன்ஸ்டன் பண்ணியிருக்கோம் பார்த்து. ஸோ இதே லைனை நீங்கள் எப்படியும் கன்ஸ்டன் பண்ணலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து கன்ஸ்டன் ஆகிட்டு. இப்போ இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்தே நான் வந்து ஒரு லைன் இதே மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போவும் திருப்பி நான் கன்ஸ்டன் கொடுங்க. ஸோ இந்த லைன் கன்ஸ்டன் ஆகிட்டு க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக கன்ஸ்டன் ஆகலை. ஸ்கெட்ச் நீடு 1 கன்ஸ்டன் கேட்குது. ஸோ காரணம் என்னென்னா நமக்கு இது வந்து டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ நமக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டிய இல்லை, ஈஸியாக டைமென்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த டைமென்ஷன் கொடுத்தோன்னா டோட்டலாக வந்து ஸ்கெட்ச் கன்ஸ்டன் ஆயிரும். ஸோ இது தான் லைன். சரி, இப்போ இதே மாதிரி இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ பெர்பெண்டிகுலராக இந்த வச்சுருக்கேன் ஒரு அலைன்மெண்ட் மாதிரி. ஸோ ஒரு ஆங்கிள் பொசிஷனில் வைக்கிறேன்னா இப்போ இதே வேல்யூவை நீங்கள் இப்படியும் செட் பண்ணலாம். ஸோ ஒய் வேல்யூ என்ன இருக்குது, ஸோ அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ எவ்வளோ இதை நீங்கள் செட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் செட் ஆயிடும். இப்போ நீங்கள் திருப்பி நம்ம இப்போ பண்ண போகிறது இதே இதில் இந்த அலைன்மெண்ட்டில் இந்த பொசிஷனில் வேணும். ஸோ எந்த டைமென்ஷன் கொடுத்தாலுமே ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆகுமா பாருங்கள். ஸோ கன்ஸ்டன் ஆகாது. அதே மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒய் வேல்யூ என்ன அடுத்த பாயிண்ட்டுக்கு, ஸோ இப்படி கொடுத்தாலும் இந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இதே மெத்தடை அடுத்த ஒரு மெத்தட்லையும் பண்ணலாம். அதாவது இந்த பொசிஷனில் நம்ம எப்படி வேல்யூ கொடுக்கணும்னு பாருங்கள் இந்த டைமென்ஷன். ஸோ இப்படி கொடுத்தாலும் பாருங்க கன்ஸ்டன் ஆகலை. ஸோ கன்ஸ்டன் ஆக காரணம் என்னென்னா, ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த பாயிண்ட் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் இதே மாதிரி எக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒய் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கொடுக்கணும். இல்லைன்னா இப்போ நீங்கள் பாருங்க இந்த வேல்யூ கொடுத்த உடனே எக்ஸ் வேல்யூ எவ்வளோ மட்டும் இருக்குன்னு கொடுத்தாலும் போதும். இல்லைனா டைரெக்டாக இதே மாதிரி ஒய் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கொடுத்தாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கெட்ச் கன்ஸ்டன் ஆகும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து கன்ஸ்டனாக இருக்குது, நமக்கு ஒரு பாயிண்ட் தான் தேவை. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குதா. இப்போ இது நீங்கள் ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ இந்த ஆங்கிள் இங்கேருந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்கெட்ச் கன்ஸ்டன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அந்த ஸ்கெட்ச் கன்ஸ்டன் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. ஸோ இந்த ஆங்கிள் வேல்யூ கொடுத்த உடனே இங்கே வந்து வேல்யூ லென்த்து இதே மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இதே பாயிண்ட் நீங்கள் வந்து இங்கே இந்த ஆர்ஜினை வச்சு தானே கொடுத்தோம், இந்த பாயிண்ட்டை இங்கே தானே கொடுத்தோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஸ்கெட்ச் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்கெட்சை நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஒரு லைனை வந்து கன்ஸ்டன் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த லைனை எனக்கு கன்ஸ்டன் பண்ணோம்னா நீங்கள் இந்த ஆர்ஜின் கூட பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்சை கன்ஸ்டன் பண்ணிப்பீங்க. அந்த ஸ்கெட்ச் கன்ஸ்டன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருந்து கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் அடிப்படையில் இங்கே கொடுக்கலாம். எக்ஸ் வேல்யூ, அதாவது ஒய் வேல்யூ கொடுத்துட்டோம், இனி எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் வந்து கன்ஸ்டன் ஆகும். இனி அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் வேல்யூ கொடுத்தாலும் ஈஸியாக வந்துடும். இல்லை நீங்கள் வந்து லென்த்து நீங்கள் கொடுத்தாலும் போதும். இதே மாதிரி இந்த பாயிண்ட்டுடைய லென்த்து அதே மாதிரி எந்த ஒரு நோடு கன்ஸ்டன் பண்ணக்கூடிய எந்த ஒரு நோடாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆகிட்டு, ஃபுல் கன்ஸ்டன் ஆகிட்டு. ஸோ ஓகே. ஸோ இவ்வளவு தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ திருப்பியும் நான் இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிம் பண்ணும்போது இதே மாதிரி பென்சில் மாதிரியே மார்க் பண்ணி கூட நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். அதே மாதிரி நான் திருப்பி இதே மாதிரி இந்த லைனில் இருந்து இப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்டன் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கன்ஸ்டன் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். இங்கேருந்து எக்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து டைமென்ஷன் இவ்வளோ இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஃபுல் கன்ஸ்டன் ஆகலை. ஏன்னா நமக்கு இந்த பாயிண்டோடைய வேல்யூ ஒன்று, இந்த பாயிண்டோடைய வேல்யூ கொடுக்கணும், இல்லைன்னா இந்த லைனுடைய லென்த்து கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு வேல்யூ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கெட்ச் எரர் காட்டும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி கொடுத்தோன்னா ரெட் கலரில் மார்க் வரும். ரெட் கலரில் மார்க் ஆகிட்டுனா நீங்கள் இந்த ஸ்கெட்ச் இஸ் ஓவர் கன்ஸ்டன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரக்கூடாது. இங்கே ஆட்டோ கேடில் வேணால் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கலாம், ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆகாது. ஸோ இதுதான் இந்த கன்ஸ்டன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த லைன் பார்த்தோம். ஸோ இந்த எந்த லைனை எந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்க், இப்போ இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நான் ஒரு ரஃப் ஆர்ட் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். ஸோ இந்த ஆர்க் வேல்யூ நம்ம கொடுக்கலாம்.
அப்போ அந்த ஆர்க் வேல்யூ கொடுத்தாலும் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் கேட்டால் 4 கன்ஸ்ட்ரெயின் கேட்கும். ஸோ காரணம் என்னென்னா நீங்கள் இதே வேல்யூவை நீங்கள் இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். இதே மாதிரி தான் எந்த ஒரு நோடாக இருந்தாலும் சரி ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஆரிஜினை நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஏற்கனவே கன்ஸ்ட்ரெயின் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாலும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த நோடு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக. ஸோ இதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டா ஃபுல் இது வந்து இப்போ டோட்டலாக இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதேமாரி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்தா சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க் வேல்யூ நம்ம ஈஸியாக கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட் வேல்யூ இருக்குதா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் ஆகிட்டு. அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூனா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூனா அப்போ அந்த இடத்த பொசிஷனை பொறுத்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து இது மாறும். ஸோ இவ்வளவு தான். ஸோ பாருங்க இந்த ஸ்கெட்ச் இஸ் த ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வருது. ஸோ இது ஒரு மெத்தட். இதை வந்து ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் உள்ள மெத்தட் இருக்குதா. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி இதே மாதிரி செகண்ட் ஸ்கெட்சுக்குள்ளே போகலாம். செகண்ட் ஸ்கெட்சுக்குள்ளே போகும்போது அங்கேயும் இதே மாதிரி கான்செப்ட் தான். இது வரைக்கும் நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்கெட்சுக்குள்ளேயே நம்ம ஈஸியாக போயிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டா, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த லைனை இந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அந்த லைனுடைய டைமென்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி நீங்கள் லைன் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக லைன் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் கிராஸாக ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்ம எப்படிலாம் ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணணுமோ ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஸோ லென்த் அதே மாதிரி இந்த லைனுடைய டோட்டல் டிகிரி. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள், அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து எந்த டைமென்ஷன் எப்படி வரணும், ஆனால் நமக்கு எப்படி கன்ஸ்ட்ரெயின் ஆகுன்னு தெரியும்னா கண்டிப்பாக அதே மாதிரி தெரியணும். ஸோ இது ஒரு மெத்தட். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ஆர்க் நான் அதே மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அது கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிட்டு பாருங்கள். அப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கன்ஸ்ட்ரெயினான ஆப்ஜெக்ட் மேலேயும் வச்சு இதை கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரேடியஸ் வேல்யூ. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது ஈஸியான மெத்தட். அப்போ இந்த லைன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபில்லட் சாம்பர் இதெல்லாம் வந்து நம்ம தனியாட்டு இந்த ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் வரும்போது தான் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து. ஸோ அதே தொடர்ந்து இந்த இடத்துலையும் கூட நம்ம பாலிகன். ஸோ பாலிகனை கூட நம்ம இதே மாதிரி தான் எப்படி நம்ம வந்து செட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பாயிண்ட் வந்து கன்ஸ்டன்ட் ஆகிட்டு. ஸோ அதே தொடர்ந்து இங்கே லென்த்து கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸகனம் வேல்யூ வந்துடும் ஈஸியாட்டு. ஸோ எக்ஸகன் வந்துட்டு ஸோ அதே மாதிரி எலிப்ஸ் இருக்குது. ஸோ எலிப்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ எலிப்ஸுக்கு நான் வந்து இந்த பாயிண்டை இருந்தே நான் லொக்கேட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாகவே இந்த எக்ஸகன் எடுத்துடலாம். எலிப்ஸ் எடுத்துகிட்டு எப்படியே டேரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வந்து வேல்யூ வந்து ஃபுல் இதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன ஒரு டைமென்ஷன் செட் பண்ணோமோ ஸோ அந்த டைமென்ஷன்லேயே இது வந்திருக்க வேல்யூ நம்ம ரொம்ப குறைச்சி எடுத்துட்டு ஸோ அப்ளை கொடுக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தோடனே இந்த எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கெட்சை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பாயிண்ட்லேயே செட் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்க் இருக்குதா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமென்ஷன் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நோடு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் வேணுமா எண்ட் வேணுமா, ஸோ இதை மாதிரி நீங்கள் செட் பண்ண இந்த மாதிரி நோடு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் இந்த இருக்கக்கூடிய நோடு இந்த எண்ட் நோடு இந்த பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன். இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இதை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் வேல்யூ வரல. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த நோடையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எரர் காட்டிட்டு நீங்கள் அதே இதை நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து ஒரு ரேடியஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ரேடியஸ் செகண்ட் ரேடியஸ். ஸோ செகண்ட் ரேடியஸ் வந்துட்டான். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ரேடியஸை கொடுங்க. ஸோ இதே மாதிரி 2 பாயிண்ட் நீங்கள் வந்து கொடுத்து இதே மாதிரி அதாவது ஏதாவது ஒரு பொசிஷனை கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணால் மட்டும்தான் இந்த எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணப்படும். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இது எலிப்ஸ் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்டிமைஸ்லேயே பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ரஃப் ஆட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் வச்சுங்களா. இந்த இடத்துல இப்போ இந்த சர்க்கிளை வந்து நமக்கு பண்ணோம்னா இதே ஈஸி தான். ஒரு பாயிண்ட்டை எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதே போல் ஸோ ஒய் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த ஒய் வேல்யூ கொடுத்தோம்னா டேரெக்டாக இங்கே வந்து பாயிண்ட் செட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சர்க்கிளை வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுத்து நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ 120 கொடுத்தோம்னா ஈஸியாக அதே மாதிரி சர்க்கிள் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை நீங்கள் இந்த ஆர்ஜினை வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டுன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஆர்ஜினை வச்சோன்னே டேரெக்டாக இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் டேரெக்டாக எக்ஸ் பாயிண்டோ ஒய் பாயிண்டோ கொடுக்க வேண்டாம். டேரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த சர்க்கிளுடைய வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும் சர்க்கிள். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் இதே கான்செப்ட். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து ரஃப் ஆட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்சை ஃபிட் பண்ணோம்னா ஃபிட் டேரெக்டாக பண்ணிடுங்க.
ஸோ இதே மாதிரி ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்கெட்சை வந்து இந்த ட்ரா பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஜின் இருந்தனால இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணக்கூடிய லைனும் இதே மாதிரி இங்கே XY பேஸ் பண்ணி வரக்கூடிய லைன் Y லைனும் கன்ஸ்டன் ஆகிட்டு, ஏன்னா இந்த பாயிண்ட் கன்ஸ்டனாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா டேரெக்டாக இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னே இந்த லைனுக்கும் டேரெக்டாக கன்ஸ்டன் ஆகிட்டு, அதே மாதிரி இந்த லைனை கன்ஸ்டன் இதுக்கு நேராக Y வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆயிரும். ஸோ இதுதான் ரெக்டாங்கிளை கன்ஸ்டன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே இதை இல்லை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நீங்கள் ரஃபாட்டு நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க ரெக்டாங்கிள். ஸோ அதே ரெக்டாங்கிளுக்கு நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆர்ஜின் பாயிண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து Y வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இதே மாதிரி தான் எக்ஸ் வேல்யூ அண்ட் Y வேல்யூ, அதாவது லென்த் விட்த் இந்த வேல்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கெட்ச் வந்து ஈஸியாக கன்ஸ்டன் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளை நான் சென்டர் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இந்த ஆர்ஜின் நம்ம எப்படி சர்க்கிளை பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஈஸி, XY மட்டும் கொடுத்தா போதும், அதாவது லென்த் வேல்யூ இந்த விட்த் வேல்யூ. ஸோ கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கெட்ச் ஈஸியாக கன்ஸ்டன் ஆகும். சரியா? சரி, இப்போ இதை நான் இங்கே ஒரு ரஃபாட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதே ட்ராயிங்கை நான் இங்கே வந்து டைமென்ஷன் கொடுத்து அரெஸ்ட் பண்ணணும், கன்ஸ்டன் பண்ணணும்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இந்த பாயிண்ட்டுக்கு நேராக எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, Y வேல்யூ எவ்வளவு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக இந்த டைமென்ஷனுக்கு டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருவேன், அதே மாதிரி Y வேல்யூ ஒன்று கொடுங்க. ஸோ ஈஸியாக டேரெக்டாக வந்து ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ எப்படி ஒரு ஸ்கெட்சை நம்ம எப்படி கன்ஸ்டன் பண்ணுறோம், டைமென்ஷன் அடிப்படையில் கன்ஸ்டன் பண்ணுறது இது தான். அப்போ நீங்கள் இதை ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இதே மாடல் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் செட் பண்ணும்போது இதே மாடல் தான் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. இப்போ பார்த்தோம் எலிப்ஸ்னு பாருங்கள். எலிப்ஸை நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன், சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இருக்குது. நீங்கள் கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட் இருக்குது, ஆனால் நமக்கு இந்த வேல்யூ கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் மட்டும் தான் செட் ஆகிருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ கொடுத்தாகணும். அதே மாதிரி இந்த பாலிகன், ஸோ இந்த பாலிகன் அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் கொடுங்க. ஸோ கொடுத்துக்கிட்டு ஸோ ஸ்க்ரீன் கன்ஸ்டன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இது கன்ஸ்டன் ஆகிருக்கும். இந்த இது வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு, 299க்கு ரொட்டேட் ஆகிருக்கு, சம் வேல்யூ இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் காட்டியிருக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். அதே இதை நீங்கள் டைரெக்டாகவே சர்க்கிளை நீங்கள் சென்டராக பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொசிஷனையும் ட்ரா பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி ரெக்டாங்கிளையும் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கிட்டு இதே பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்டன் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஈஸியாகவே இதே மாதிரி வேல்யூ வந்திருக்கும். அப்போ இந்த லைன் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய கூட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் இந்த ரெக்டாங்கிள் இந்த இதுக்கூடிய நார்மலாக நமக்கு வந்து ஸ்கெட்சை வந்து கன்ஸ்டன் பண்ணக்கூடிய மெத்தடுக்கும் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கக்கூடிய கன்ஸ்டன் மெத்தடுக்கும் இது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ எவ்வளவு, Y வேல்யூ எவ்வளவு. ஸோ இது ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இந்த ஸ்கெட்சு ஃபுல்லாக பார்த்துருக்கோம், இதனுடைய டோட்டல் இதையும் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணக்கூடிய டூல்ஸை வச்சு ஒரு டிராயிங்கை எப்படி கன்ஸ்டன் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு தான். ஸோ இதை தொடர்ந்து ஜியோமெட்ரி கன்ஸ்டன் இருக்குது, அது என்னன்னு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.